அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாதனின் இரவு வானிலை அறிக்கை. இலங்கைக்கு கிழக்கு புறமாக நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழக குறிப்பாக சென்னையை நோக்கி மிக நெருக்கமாக நகர்ந்து வரப்போகுது. இதன் காரணமாக சென்னையில் இப்போது லேசான தூறல் சாரலாக மழையானது ஆரம்பித்திருக்கிறது. இது நாளை காலை இன்னும் தீவிரமாகும். இன்று நள்ளிரவு முதல் இன்னும் படிப்படியாக சென்னையில் மழையானது அதிகரிக்கக்கூடும். நாளைக்கு காலையில் வட தமிழகத்தில் குறிப்பாக பாண்டிச்சேரிக்கு வடக்கே ஒட்டுமொத்த திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் மழையானது நல்ல மழையானது இருக்கும். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் மிகப்பெரிய மழையை சந்திக்கும். சரியா? இந்த நிகழ்வு தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்துட்டு பிறகு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர், அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்துலலாம் மிகப்பெரிய மழை இருக்குது. ஒட்டுமொத்த ஆந்திராவும் நல்ல மழையை பெறப்போகிறது. அப்படியே ஆந்திராவுக்கு மட்டும் கிடையாது, ஒடிஷாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் எல்லா பகுதிக்கும் அது அப்படியே தொடர்ந்து மேற்கு வங்கத்தை நோக்கி நகரப்போகுது. இதனால் ஒடிசாலையும் நல்ல மழை இருக்கும். ஆந்திராவோட பார்த்திங்கன்னா ஆந்திராவோட தெற்கு பகுதி, ஆந்திராவோட வடக்கு பகுதி, ஆந்திராவோட ஒட்டுமொத்த பகுதி நல்ல மழை இருக்கும். ஒடிசாலையும் நல்ல மழை இருக்கும். மேற்கு வங்கத்திலையும் நல்ல மழை இருக்கும். தமிழ்நாட்டில் இதனால் பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் மட்டும்தான் மழை இருக்கும். மற்ற மாவட்டங்களில் பெருமளவில் மழையை எதிர்பார்க்க வேண்டாம். அதனால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதுக்கப்புறம் வேலூர், அப்புறம் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகள் எல்லாமே மழை பெய்யும். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் மழை இருக்கலாம். இந்தந்த மாவட்டங்கள் இப்போ நான் சொன்ன மாவட்டங்களில் தான் மழை பெருமளவில் அதிகமாக இருக்கும். அரியலூர், பெரம்பலூர்லேயும் மழையை எதிர்பார்க்கலாம். பெரம்பலூர்லேயும் மழையை எதிர்பார்க்கலாம். திருச்சி வரைக்கும், தஞ்சாவூருக்கு வடக்கே தான் மழை. சரியா? கடலூருக்கு வடக்கே கூடுதலான மழை. இதுதான் வானிலை செய்தி. சென்னையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். வியாழக்கிழமை மதியானத்துக்கு அப்புறம் தான் சென்னையில் படிப்படியாக மழை குறையும். வியாழக்கிழமை மதியானம் வரைக்கும் தொடர் மழையானது விட்டு விட்டு பெய்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.